வணக்கம். புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம், அண்ணா சாலை மற்றும் காமராஜர் சாலை ஆகிய பகுதிகளில் வாகன ஓட்டிகள் வசதிக்காக பசுமை நிழல் விரைவில் அமைக்கப்படுகிறது என உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் தெரிவித்துள்ளார். புதுவையில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. இதனால் பொதுமக்கள் வெயில் தாக்கத்திலிருந்து தப்பிக்க இளநீர், நுங்கு, பழச்சாறுகள் அருந்தி வெயில் சூட்டை தணித்து வருகின்றனர். இன்னும் வரக்கூடிய நாட்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும், அனல் காற்றும் வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மதிய நேரத்தில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டை போல நகரின் முக்கிய சாலைகளில் வாகன ஓட்டிகளின் வசதிக்காக பசுமை பந்தல் அமைக்கப்பட்டது. அதேபோல மீண்டும் அமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் புதுவை அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து உழவர்கரை நகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது, கடந்த சில நாட்களுக்கு முன் வெயில் தாக்கத்திலிருந்து தப்பிக்க உழவர்கரை நகராட்சி சார்பில் பொதுமக்களின் வசதிக்காக 10க்கும் மேற்பட்ட இடங்களில் இலவச தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவ்வழியாக செல்லும் மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர். அதேபோல வாகன ஓட்டிகளின் வசதிக்காக இந்திரா காந்தி சதுக்கத்தில் பசுமை நிழல் பந்தல் அமைப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு வாரத்திற்குள் பசுமை பந்தல் அமைக்கப்படும். அதேபோல காமராஜர் சாலை, அண்ணா சாலை பகுதிகளில் பசுமை பந்தல் அமைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். உழவர்கரை நகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தல் தண்ணீர் காலியாகிவிட்டால் அருகில் இருக்கும் ஆட்டோ ஸ்டாண்ட் மற்றும் கடை ஊழியர்கள் நிரப்பி வருகின்றனர். வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என அவர் கூறினார். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் 78.90% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கு நேற்று முன்தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 78.90% வாக்குகள் பதிவாகி உள்ளது என இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக நேற்று வெளியிட்டுள்ளது. மொத்தம் 4,80,569 ஆண் வாக்காளர்களில் 3,77,934 பேரும், 5,42,979 பெண் வாக்காளர்களில் 4,29,685 பேரும், 151 மூன்றாம் பாலினத்தவரில் 105 பேரும் வாக்களித்து உள்ளனர். மொத்தமுள்ள 10,29,699 பேரில் 8,07,724 வாக்காளர்கள் என 78.90% பேர் வாக்களித்துள்ளனர். இது கடந்த தேர்தலை விட 2.35% வாக்குப்பதிவு குறைந்துள்ளது. பாவேந்தர் பாரதிதாசனின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் 60ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் TPR செல்வம் மற்றும் பாரதிதாசனின் குடும்பத்தினர் உள்பட பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் பாரதிதாசனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மக்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மகாவீர் ஜெயந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள மகாவீர் ஜெயந்தி வாழ்த்து செய்தியில், அனைத்து உயிரினங்களும் அன்போடும் மரியாதையோடும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என போதித்த பகவான் மகாவீரர் பிறந்த தினத்தை கொண்டாடி மகிழும் அனைவருக்கும், குறிப்பாக ஜைன சமய கொள்கைகளை பின்பற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஜெயின மதத்தின் 24வது தீர்த்தங்கரான பகவான் மகாவீரர் பிறந்தநாள் என்பது அஹிம்சையை கடைபிடிக்கவும் நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கையை நடத்தவும் நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த நன்னாள் பகவான் மகாவீரரின் அருளாசி அனைவரது வாழ்க்கையையும் உண்மை, அஹிம்சை மற்றும் இரக்க குணத்தால் நிரப்பப்பட்ட அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொண்டு வந்து சேர்ப்பதாக அமையட்டும். அன்பும் அமைதியும் அஹிம்சையும் எங்கும் நிலவட்டும் என அனைவருக்கும் இனிய மகாவீரர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். புதுச்சேரியில் பிரபலமாக இயங்கி வரும் சுபிக்ஷம் அபாகஸ் நிறுவனத்தின் மற்றொரு கிளை திருக்கனூர் பகுதியில் புது பொலிவுடன் துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் பிரபல நிறுவனமான சுபிக்ஷம் அபாகஸ் நிறுவனத்தின் கிளை புதுச்சேரி திருக்கனூர் பகுதியில் புதுப்பொலிவுடன் துவங்கப்பட்டுள்ளது. இந்த கல்வி நிறுவனத்தில் சுபிக்ஷம் அபாகஸ் புரோகிராம் எனும் புதிய பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த பயிற்சி வகுப்புகள் குறித்து சுபிக்ஷம் அபாகஸ் நிர்வாகிகள் கூறுகையில்,
சுபிட்சம் அபாகஸ் புரோகிராம் குழந்தைகளின் கல்வித்திறனை பன்மடங்கு உயர்த்தி குழந்தைகள் கல்வியில் வளர்ச்சியடைய உதவுகிறது. மேலும் விடுமுறை நாட்களில் குழந்தைகள் தொலைக்காட்சி மற்றும் மொபைல் போன்களில் அடிக்ட் ஆகாமல் இருக்க சிறப்பு வகுப்புகள் தொடங்கியுள்ளதாகவும் கூறினார். மேலும் சுபிக்ஷம் அபாகஸ் கல்வி நிறுவனத்தின் கிளைகள் புதுச்சேரியில் அனைத்து இடங்களிலும் செயல்படுவதாகவும் தெரிவித்தனர். புதுச்சேரி அமைச்சருக்கு சொந்தமான இடத்தில் அனுமதியின்றி தமிழக எம்எல்ஏ சாலை அமைத்த சம்பவம் காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் எல்லை பகுதிகளில் ஒன்றான மண்டபத்தூர் பகுதியில் இருந்து அருகில் உள்ள தமிழக பகுதியான சின்னூர்பேட்டை பகுதிக்கு கடந்த சுனாமியின் போது தற்காலிக சாலை போட அனுமதி பெற்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதற்கு அருகில் உள்ள புதுச்சேரி பகுதிக்கு சொந்தமான இடம் புதுச்சேரி அமைச்சரான திருமுருகன் பயன்பாட்டில் கடந்த 40 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி அரசிடமோ நில உரிமையாளரிடமோ எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் பூம்புகார் தொகுதி திமுக எம்எல்ஏ நிவேதா முருகன் காரைக்கால் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு பகுதிகளை இணைக்கும் சாலையை அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். கிட்டத்தட்ட ஜல்லிகள் கொட்டப்பட்டு சாலை அமைக்கும் பணி 50% நிறைவுற்ற நிலையில் தகவல் அறிந்த இடத்தின் உரிமையாளர் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது இவர்கள் செய்வதறியாமல் திகைத்து சாலை பணிகளை பாதியிலேயே நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர். இரு மாநில பகுதிகளை இணைக்கும் சாலைக்கு அரசிடமோ அல்லது உரிமையாளரிடமோ அனுமதி பெறாமல் சாலை அமைத்த சம்பவம் காரைக்காலில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியூர் ஸ்ரீ ஹிந்தோஜா மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரியூர் 1979ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஸ்ரீ இந்தோச்சா மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியை மரியா தலைமையிலும் இல்லத்தின் தலைமை அன்னை சிரியானா அந்தோணியம்மாள் முன்னிலையிலும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். பள்ளியின் நலன் மற்றும் வளர்ச்சிக்கான பல்வேறு கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. முன்னாள் மாணவர்கள் சங்கம் தொடங்குவது தொடர்பாக திட்டங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் ஜெயின் சமூகத்தினர் ஆடல் பாடலுடன் சென்று வழிபாடு நடத்தினர். புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி 45 அடி சாலையில் உள்ள ஜெயின் கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் மகாவீரர் சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. அண்ணா சாலை, வள்ளலார் சாலை, காமராஜர் சாலை, பாரதி வீதி வழியாக மீண்டும் ஜெயின் கோவிலை வந்தடைந்தது. ஊர்வலத்தில் சென்றவர்கள் மகாவீரரின் போதனைகளை உச்சரித்தபடி ஆடல் பாடலுடன் சென்றனர். ஊர்வலத்தில் ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள், மகளிர், குழந்தைகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து ஜெயின் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. மேலும் மகாவீரர் ஜெயந்தியையொட்டி புதுச்சேரியில் இறைச்சி கடைகள், மது கடைகள் மூடப்பட்டிருந்தன. புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மண்ணாடிப்பட்டு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் மற்றும் ஐயனாரப்பன் சேவா சமாஜம் ஐயப்பா யோகம் திறப்பு விழா மற்றும் அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மண்ணாடிப்பட்டு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் மற்றும் ஐயனாரப்பன் சேவா சமாஜம் ஐயப்பா யோகம் திறப்பு விழா, உத்திர பூஜை, மகா தீப ஆராதனையுடன் தொடங்கி அடையாள அட்டை வழங்கும் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாநில நிர்வாகிகள் ஆனந்தன், தட்சிணாமூர்த்தி, ரமேஷ், நடராஜன், மாவட்ட நிர்வாகிகள் விஸ்வலிங்கம், தட்சிணாமூர்த்தி, குமரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மண்ணாடிப்பட்டு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பா யோகத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.